இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்ப ஊட்டச்சத்துகள் நிறைந்த இந்த தோசை ரெசிபியை கட்டாயமா பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட இதை கட்டாயமா எடுத்துக்கலாம். இதுல புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து இது போல நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நீங்கள் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டில் டின்னராகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன். இந்த தோசையில் நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னா, கம்பு, பச்சை பயிறு, உளுந்து, கொள்ளு, அரிசி, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். வெள்ளை சோளம் இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது இட்லியாகவும் செய்யலாம், நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பரான தோசையும் செய்யலாம், பணியாரமும் செய்யலாம். எது செஞ்சாலுமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஊற வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பச்சை பயிறு, 1 கப் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளை சோளம் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சிவப்பு சோளம் இதே போல் கிடைக்கும், அது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொள்ளு 1 கப் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப்பை வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 1 கப் கம்பு எடுத்துக்கோங்க. 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், நீங்கள் கருப்பு உளுந்து கூட தாராளமாக எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1லேருந்து 1.25 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பருப்பு எல்லாத்தையுமே நான் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ பருப்பு முழுக்கிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஆனால் குறைஞ்சது நீங்கள் 5 மணி நேரம் கட்டாயமாக ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சாலும் ஊற வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. நான் கரெக்டாக 5 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ஊறி வந்திருக்கு எல்லாமே. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நீங்கள் இதை கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக இதில் பாதி அளவு மட்டும் எடுத்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. வேறு தண்ணி சேர்க்காதீங்க, ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்த மாவை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன், ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. ஏன்னா புளிச்சதுக்கு அப்புறம் பொங்கி வரும், அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதே போல் நான் எல்லா மாவையுமே அரைச்சிட்டு சேர்த்துட்டேன். மாவு ஓரளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க, தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இப்போ அந்த மிக்சியில் உள்ள மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரண்டி யூஸ் பண்ணி கரைக்காதீங்க, கையை யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பு புளிச்சதுக்கப்புறம் அப்புறமே சேர்த்துக்கலாம். இப்போது கலந்து விட்டுட்டு புளிக்க வச்சுக்கலாம். புளிக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக நேரமாக புளிக்க வைக்கக்கூடாதுங்க. ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சா போதும். ரொம்ப அதிக நேரம் நீங்கள் புளிக்க வச்சிட்டிங்கன்னா மாவு ரொம்ப புளிப்பாயிடும், டேஸ்ட்டு மாறிக்கும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க, போதும். இப்போ இது புளிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நான் அதை அப்புறம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் ஹீட் பண்ணி 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க எண்ணெயை. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸில். இப்போ 2லேருந்து 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 50லேருந்து 60% வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வேகணும். தக்காளியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போனால் தான் இந்த சட்னியோட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மூடி சேர்த்துட்டு நீங்கள் வதக்கினாலும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு.
50லேருந்து 60% வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கங்க போதும். இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு மிளகாய்த்தூள் சேருங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அதே போல் கறியிடாமல் பார்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சாலும் சரி, கொரகொரப்பாக அரைச்சாலும் சரி, எப்படி அரைச்சாலும் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். சட்னியை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா அந்த சட்னி நல்லா இருக்காது. சட்னியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுக்கிறேன். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் இட்லியாகவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு நீங்கள் பணியாரமாகவும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல மொறு மொறுன்னு தோசையும் செய்யலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தண்ணி சேர்த்துறாதீங்க. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் இட்லி, தோசை எல்லாமே சூப்பராக வரும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற இந்த பக்குவத்துக்கு தாங்க இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக வராது, தோசைக்கும் சரியாக வராது. அதே போல் பணியாரமாக இருந்தாலும் இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு பணியாரம் ஊற்ற வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதில் வந்து குக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்ட இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நீங்கள் அடை தோசை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு டைரெக்டாக நீங்கள் மாவை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு திரட்டுறதுக்கு வராது. எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தோசைக்கல்லில் தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து திரட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ மாவு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு மெலிசாக உங்களால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த தோசை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணணும். லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கருகிடும். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய், பட்டர், கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட அளவுகளும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கோல்டன் கலரில். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு குக் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சைடு குக் ஆனால் போதும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு சைடு குக் ஆனாலே போதும். ஏன்னா நம்ம மெலிசாக ஊற்றிருக்கிறதுனால 2 சைடும் சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ நான் தோசையை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அதே போல் எண்ணெய் தேய்ச்சிட்டு தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ அதே போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை. மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். மேலே வந்து மசால் தோசை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு தோசைக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இதை வந்து பொடி தோசையாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். எவ்வளோ சூப்பராக பேப்பர் மாதிரி வருது பாருங்கள், அழகாக கலண்டு வருது பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சூப்பராக வரும் தோசை, இட்லி எல்லாமே. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.
அவ்வளோதான். நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கட்டாயமாக இது உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஃபன் ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.